வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 12th ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் இன் பிரீஃபில் கொடுத்துருக்காங்க. சரோத் மாஸ்ட்ரோ பண்டிட் ராஜீவ் தாராநாத் பாசஸ் அவே. ஸோ இப்போ ரீசெண்டாக 92 வயதான சரோத் மாஸ்ட்ரோ பண்டிட் ராஜீவ் தாராநாத். ஸோ இவர் வந்துட்டு மைசூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஹி வாஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் டியூஸ்டே ஹி பாஸ்ட் அவே. ஸோ பண்டிட் தாராநாத் பார்த்தோம் அப்படின்னா ஹி வாஸ் ஹானர்ட் வித் பத்மஸ்ரீ அவார்ட் இன் 2019. ஸோ இவர் 2000 சங்கீத் நாடக் அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் கர்நாடகாவில் இவருக்கு வந்துட்டு ராஜ யோத்சவா அவார்டு வந்துட்டு 1996 கொடுத்துருக்காங்க. அண்ட் 1998 சௌதையா மெமோரியல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் 2018 சங்கீத் வித்வான் அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் 2019 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடோஜா அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் மலையாளம் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் கன்னடா ஃபிலிம்ஸுக்கு இவர் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த சரோத்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சரோத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு சரோத். ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஹிந்துஸ்தானி மியூசிக் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக்ஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்கனில் பார்த்தோம் அப்படின்னா ரபாப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. அந்த ரபாப் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய இந்தியாவுக்கு அரவுண்ட் 16th century வந்து வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ணி தான் இந்த சரோதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு கடைசியாக எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன் 19th century. ஸோ இந்த சரோதுடைய டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 100 centimeters லாங் இருக்கும். அண்ட் இதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாலோ டீக்னால வந்துட்டு உருவாயிருக்கும். தட் இஸ் சக்வான் ஆர் டன் வுட். ஸோ இந்த ஒரு ஹை குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பாடி, நெக்கு, பெக் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் வுட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு கட் இல்லைன்னா சில்க்னால வந்துட்டு மேட் ஆயிருக்கும். அண்ட் இப்போ வரக்கூடிய அந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் ஆர் பிரான்ஸில் கூட வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த சரோதை ப்ளே பண்ணக்கூடிய அந்த பர்சனை வந்துட்டு சரோதியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பர்ஷியாவில் சரோத் அப்படின்றது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் ஃபார் அ சாங் ஆர் மெலடி. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரோத் பிளேயிங்கில் 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூல் வந்துட்டு குலாம் அலி கான், இன்னொரு ஸ்கூல் வந்துட்டு அலாவுதீன் கானுடையது. ஸோ இந்த 2 பேர்த்துடைய ஸ்கூலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓன் பிளேயிங் ஸ்டைல் இருக்குது. அண்ட் டைப் ஆஃப் சரோத் அவங்க யூஸ் பண்ணுறது, அதாவது அதனுடைய சைஸு, ஷேப்பு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் டியூனிங் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு 2 ஸ்கூல்ஸுக்கும் வந்துட்டு மாறுபடும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் சயின்ஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு ஆன்போர்ட் ஷிப்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்டிக்கல் அட்டமிக் போர்ட்டபிள் கிளாக்கை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் அட்டமிக் கிளாக்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாக் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் கிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நேரத்தை பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான கிளாக் தான் வந்துட்டு ஆட்டமிக் கிளாக். ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸோடைய அந்த வைப்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். கன்வென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாக்கை விட இது ரொம்ப ஸ்பெசிஃபைடாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்டமிக் கிளாக். ஸோ இந்த ஆட்டமிக் கிளாக்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸுடைய அந்த ஆசிலேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டைமை வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த அட்டமிக் கிளாக்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட்டமிக் கிளாக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டமிக் கிளாக் வந்துட்டு யூஸ்வலாக இட் வில் ஒர்க் வித் அ டைப் ஆஃப் அன் ஆட்டம் கால்டு சீசியம் ஆட்டம். சீசியம் ஆட்டம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். பிகாஸ் சீசியம் ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் அதனுடைய ஆட்டம்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை ஒரு பேசிஸாக வச்சு தான் ஆட்டமிக் கிளாக்ல இந்த டைம் கீப்பிங்கை வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சீசியம் ஆட்டம்ஸ் வந்துட்டு இட் வில் பி யூஸ்ட் அண்ட் அந்த சீசியம் உடைய அந்த வேப்பர்ஸ் வந்துட்டு இட் வில் ப்ரெசன்ட் இன் அ மைக்ரோவேவ் கேவிட்டி. ஸோ ஒரு மைக்ரோவேவ் சிக்னலை அதுக்குள்ளே வந்துட்டு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த சீசியம் ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும்.
ஸோ அந்த வைப்ரேட் ஆன சீசியம் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் எமிட் ரேடியேஷன். ஸோ அந்த ஒரு எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம ஒரு டிடெக்டர் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாண்டர்டான ஃப்ரீக்வன்சியும் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்சஸ் யூஸ் பண்ணி தான் இந்த கிளாக்குடைய டைம் கீப்பிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்டமிக் கிளாக்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஆட்டமிக் கிளாக் வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீசியம் ஆட்டமிக் கிளாக், இன்னொன்று வந்துட்டு ஹைட்ரஜன் மேசர் ஆட்டமிக் கிளாக். ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த சீசியம் ஆட்டமிக் கிளாக். அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு டிஃபைன் தி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டைம், ஆல்சோ கால்ட் அஸ் கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். ஸோ அடுத்து ஹைட்ரோஜன் மேசர் ஆட்டமிக் கிளாக் அப்படின்றது சீசியமை விட இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு நியூஸ் 18ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால ஹீட் வேவ் அப்படின்றது நிறைய இடங்கள்ல ஒரு நார்மாக வந்துட்டு மாறிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005க்கு கீழே ஹீட் வேவ்ஸை ஒரு நோட்டிஃபைடு டிசாஸ்டராக வந்துட்டு அறிவிக்கலை. ஸோ அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்துட்டு இந்த நியூஸ் 18ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005ல பார்த்தோம் அப்படின்னா 12 கேட்டகரிஸ் ஆஃப் நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா சைக்ளோன், ட்ரவுட், எர்த்குவேக், ஃபயர், ஃப்ளட், சுனாமி, ஹெயில்ஸ்டோம், லேண்ட்ஸ்லைட், அவலாஞ்சி, கிளவுட் பர்ஸ்ட், பெஸ்ட் அட்டாக், ஃப்ராஸ்ட், அதுக்கப்புறம் கோல்ட் வேவ்ஸ். ஆனால் ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது இதில் வந்துட்டு ஆட் பண்ணலை. ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபைடு டிசாஸ்டராக வந்துட்டு நம்ம அறிவிக்கிறதுனால அதில் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு தடுக்கிறதுக்காக, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, நேஷனல் லெவல்லையும் இருக்குது. ஸோ ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். ஸோ இது வந்துட்டு ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு டிசாஸ்டரை நம்ம நோட்டிஃபைட் டிசாஸ்டர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த 2 ஃபண்டில் இருந்துமே வந்துட்டு ரிலீஃப் அசிஸ்டன்ஸை அந்த டிசாஸ்டர்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிக்னிஃபிகன்ஸ். ஆனால் இப்போ வந்துட்டு கரண்ட்டாக இந்த ஹீட் வேவ்ஸை தே ஆர் நாட் கரண்ட்லி இன்க்ளூடட் ஆஸ் நோட்டிஃபைட் டிசாஸ்டர் அண்டர் தி ஆக்ட். பிகாஸ் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸாக வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு ஒத்துக்கலை. பிகாஸ் சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஸோ இட் இஸ் பிகமிங் அ நார்ம், பட் சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ அதனால ஸோ ஒன்ஸ் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாதான் இந்த ஒரு நேஷனல் நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸில் இதை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணாமலே இந்த SDRFல இருந்து கிட்டத்தட்ட 10% ஆஃப் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட்ஸ்னால அவங்களுடைய லோக்கல் டிசாஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். இதுக்கு கீழே நம்ம வந்து ஹீட் வேவ்ஸுக்கும் வந்துட்டு ஸ்டேட்ஸை அந்த பணத்தை செலவழிச்சுக்கலாம். ஸோ தனியாக வந்துட்டு நோட்டிஃபைட் டிசாஸ்டர் தான் அறிவிக்கிறதுக்கு தேவை கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு டவுன் டு எர்த்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தஜன் ஃபவுண்ட் இன் தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் ஃப்ரம் தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதுக்கப்புறம் நாசாவுடைய ஜெட் ப்ரொபல்ஷன் லெபரட்டரி, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தஜனுடைய பிஹேவியர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு கொலாபரேட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பாக்டீரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் என்டரோபாக்டர் புகாண்டென்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை தான் யூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ என்டரோபாக்டர் புகாண்டென்சிஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ரிலேட்டிவ்லி நியூ ஸ்பீஷீஸ் வித்தின் தி என்டரோபாக்டர் ஜீனஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013ல் ஸோ உகாண்டாவில் ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த பேஷண்ட்ஸுடைய பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து இதை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கிராம் நெகட்டிவ் ராட் ஷேப்ட் பாக்டீரியா. So it is found in various environments including soil, water, அதுக்கப்புறம் வந்துட்டு gastrointestinal tract of animals, அதுக்கப்புறம் வந்துட்டு humans. So இந்த Enterobacter bugantensis, so இது வந்துட்டு affect ஆச்சு அப்படின்னா it will lead to bloodstream infections, respiratory infections, urinary tract infections, அதுக்கப்புறம் வந்துட்டு wound infections. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ஸ் grew by 40% in 40 years. China லார்ஜஸ்ட் எமிட்டர் சேஸ் ஸ்டடி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ
ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அப்படின்றது முன்ன இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது வந்து இட் இஸ் தி தேர்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆஃப்டர் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மீத்தேன். ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடுடைய அந்த கெப்பாசிட்டி, இந்த பொட்டன்ட் ஃபார் மேக்கிங் ஹீட் பார்த்தோம் அப்படின்னா, அப்சர்விங் ஹீட் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை விட 273 டைம்ஸ் வந்துட்டு மோர் பொட்டன்ட். So anthropogenic nitrous oxide emissions வந்து it is contributing to 0.1% degree of this warming. So nitrous oxide emissions அப்படின்றது 1980 and 2020 இந்த டைம் பீரியட்ல கிட்டத்தட்ட 40% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல லார்ஜஸ்ட் எமிட்டர் யாரு அப்படின்னா இட் இஸ் சைனா. ஸோ சைனாக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னு பார்த்தா இட் இஸ் தி இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ டாப் 10 எமிட்டர்ஸ் யாரு அப்படின்னா இட் இஸ் சைனா, இந்தியா, யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, டர்க்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு கனடா. ஸோ த பிக்கஸ்ட் ஹியூமன் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு எங்கிருந்து வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி, அடுத்து வந்துட்டு பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். 74% ஆஃப் தி நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் ஓவர் த லாஸ்ட் டீகேட் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ல இருந்து தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸ்பெசிஃபிக்கலா பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல் மேன்யூர். In 2022 இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு இன் தி அட்மாஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா 336 parts per billion வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் 25% higher than in 1850 to 1900s, significantly surpassing the predictions of the Intergovernmental Panel on Climate Change. ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்ல நைட்ரஸ் ஆக்சைட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடோடைய அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் N2O. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடை வந்துட்டு காமனாக லாஃபிங் கேஸ் இல்லைன்னா ஹாப்பி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னா திஸ் வில் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா அண்ட் அந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் நான் ஃப்ளேமபிள் கேஸ். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர், அதுக்கப்புறம் இட் வேப்பர்ஸ் ஆர் ஹெவியர் தேன் தி ஏர். ஸோ மோஸ்ட்டாக இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டென்டிஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மைனர் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது பர்சன்ஸை வந்துட்டு செடேட் பண்ணுறதுக்காக, பேஷண்ட்ஸை செடேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ப்ரொப்பல்லண்ட் இன் ஃபுட் ஏரசால்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் யூஸ்ட் இன் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி to enhance engine performance. So this is all about today's important current affairs. நாளைக்கு இன்னொரு set of current affairs ஓட நான் உங்களை மீட் பண்றேன். Till then keep watching our channel. Thank you.